வீல் போக்ஸ் எதனா ஆச்சா பார்த்தியா? நேற்று வேறு அதே மாதிரி தள்ளி விட்டேன் ப்ரோ. பாய். ஹலோ நண்பர்களே, நாங்கள் வந்து ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். அடுத்த நேராக கூக்கல் தான். கூக்கல் போகிறோம். நைட்டு ஃபுல்லாக ஒரே நல்ல கிளைமேட்டு, பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். கூக்கல் வந்து இங்கேருந்து 21 கிலோமீட்டர் காட்டுது. ஆல்ரெடி ரூம்லாம் வந்து புக் பண்ணியாச்சு. நேராக ரூமில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்க்க வேண்டியது தான். கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் கூக்கல். ஏய், டிவிக்கு கட்சிக்காரங்க பார்த்தியா? யாருக்கா? அப்படியாண்ணா? ஓஹோ, நான் ஏதோ கல்யாணம் நினச்சேன்டா. தளபதி விஜய்க்கு நீங்கள் பிறந்த நாளா? அப்போ ஒரே என்ஜாய்மெண்ட்டாக இருப்பாங்க. புரியல. ரசிகராக இருந்தால் அதுக்கு நானாக பண்ண போகிறேன். நண்பர்களே, இங்கேருந்து கிளம்பியாச்சு. நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கிறது பார்த்தியா? இதுயா? இல்லைடா, நம்ம ரொம்ப வெயிட் வச்சுருந்தோம்ல நேற்று வேறு. நேற்று அந்த இடத்துலையும் நல்லா தள்ளி விட்டேன். ஒரு 5 நிமிஷத்தில் திருடுறவன் ஒரு 10 நிமிஷம் டைம் ஆகும். அதுக்குள்ளே யாருன்னா பார்க்க மாட்டாங்களா? அவனுக்கு எங்கடா ஆளை காணோம்? இவனுங்க வரலன்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக போகிறேன்னா, அப்புறம் நான் பொறுமையாக போனேன், அவங்க கூடயே பொறுமையாக வரானுங்க. சரி, கூட வந்துட்டானுங்களே, கொஞ்சம் வேகமாக போனால் அப்பயும் வரமாட்டானுங்க. என்ன கேட்டகரிடா இவனுங்க. கொஞ்சம் கூடவே கோஆப்ரேட் பண்ணி வந்தால் டக்குன்னு போகலாம். அப்போட அவனுங்க ஆளை காணுமே. நண்பர்களே, கொடைக்கானல் லேக்கு தாண்டி நேராக போகிறோம். மன்னவனூர் 32 கிலோமீட்டர், பூம்பாறை 19 கிலோமீட்டர். இன்னும் கரெக்டாக காட்டுது, கூகுள் மேப்லேயே அதுதான் காட்டுது 19 கிலோமீட்டர். ஆனால் போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். எது? அதுவா? முக்கோணம் ரூமு. அதெல்லாம் இல்லை நண்பர்களே. வழிவிட மாட்டானுங்க இவனுங்க. ஏய், என்னடா அவனுங்க? எதுக்கா? ஆ, யாரையா? ஏய், அங்கே போய் சாப்பிடலாடா, டைம் ஆகும்டா, வாடா. Tag your tea lover. TO. என்னடா இது? பெரிய குளம் கவஞ்சியா? கருவஞ்சியா? கவுஞ்சி, கொடைக்கானல் 2A ரோடுன்றதால நம்ம இங்கேருந்து பொறுமையாக தான் போய் ஆகணும். வேலை என்னமோ பெரிய ரோடு ஒன்று போகுது, ஹைவே பிரிட்ஜு மாதிரி போகுது. அப்படி தான்டா போனோம். எப்போவுமே முன்னாடி வியூ தெரியாமல் ரோட்டில் ஏறக்கூடாது, டர்னிங்லாம். ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது நண்பர்களே. கரடு முரடாக இருக்குது, பழைய ரோடு போல இருக்குது. சொந்த ட்ராவல்.
ஏய் அங்கே போய் சாப்பிட்டுலாம் வாடா. என்னது வில்லேஜ் இருந்தால் சாப்பிட்றதுக்கு இடமே இருக்காதடா. ஆமாம் ஏய் அதுக்கு அங்கேனா சாப்பிட்டு வந்துருக்கலாம்ல. அட போடா பக்கத்துலேயே ஹோட்டலேருந்து 4 இட்லி சாப்பிட்டு வந்து நேர்ந்துருக்கலாம். எஸ் யமஹா இன்னும் 18 கிலோமீட்டர் இருக்குது. நேராக ஒரே ரோட்டு தான். ரொம்ப நெட்டாக இருக்குது நண்பர்களே. அப்பர் ஏரி காட்சி முனை. சுருக்கி ட்ராவல்ஸ். பள்ளி பகுதி மெதுவாக செல்லவும். என்னப்பா இருக்குது பள்ளி இங்கே? வந்தனப்பள்ளி ஈசாலா காப்பு நமதே. ரோஸ் கார்டன் நண்பர்களே, ரோஸ் கார்டன் இருக்குது இங்கே. ரோஸ் கார்டன்லாம் நாங்கள் பார்க்குறதில்ல. ஆகையால் அப்படியே சொல்ல வேண்டியதான். நேற்று இந்த பகுதி வந்து போன மாதிரியே இருக்கா? நேற்று இந்த பகுதி இதே மியூசியம்லாம் நம்ம பார்த்தோமே. ரோலக்கு இது கும்பாறை குண்டு தைலமரம் வாசனை அப்படியே தூக்குது. தைலம் வாசனை. நண்பர்களே காட்டு பகுதி. புலிகிளி வந்ததுன்னா என்ன பண்ணுறது? புளியாதாரம் சாப்பிட்டு போக வேண்டியதான் நண்பர்களே. ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. ஏய் சொல்லியா இந்த பக்கம் தானே வந்தோம் நேற்று? ஆமாம் இப்படித்தான் ராஜா வந்தோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த இடத்துல மியூசியம் நேற்றே பார்த்தோம் நம்ம. நாட் ஓப்பன்டுன்னு. குணா குகைக்கு போகிறதுக்கு இப்படி தான் வந்தோம் நண்பர்களே. நண்பர்களே ரோடு வேற மாதிரி இருக்கிறது. இங்கே என்ன உள்ளது? ஒரு வேன் தான் இருக்குது. கொடைக்கானல் குடிநீரா? வேன் அங்கே விட்டு நான் தான் வந்துக்கிறான் நம்மளுக்கு. வர்றான் அவன் ரிவர்ஸ்லேயே போகிறான். வரலையா? வரவனுங்க ஆட்டு நேர் ரோடு தானே. 14 கிலோமீட்டரை இன்னும் 1/2 மணி நேரம் காட்டுது. ஏன்னா இது வந்து சிங்கிள் ரோடு. வளைந்து வளைந்து செல்வதால் நம்மளால் வேகமாக செல்ல முடியாது. ஆகையால் 34 மினிட்ஸ் காட்டுது கூகுள் மேப். கூகுள் அண்ணே, கூகுள் அண்ணே, கூகுள் அண்ணே. கூகுள் தம்பியே இல்லைன்னா நாங்கள் எங்கள் பொழப்புலாம் நாரி போயிடும். அங்கங்கே கேட்டு 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 வர மாதிரி இருக்கும் நண்பர்களே. எத்தனை வாட்டி கேட்டு கேட்டு போகிறது. இந்தமாரி இடையில் கல் ஏன் அடைய போடுறாங்க சொல்லு? ஏன்னா மழை பெஞ்சா அந்த இடத்தெல்லாம் வந்து தண்ணி வரும். நீ அந்த கல் இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்தோன்னா சைடில் பார்த்தோன்னா ஒன்று தெரியும் பாரு. அந்த இடத்தெல்லாம் வந்து அந்த குட்டி குட்டி அருவி மாதிரி வரும்ல மழை பெஞ்சா. அந்த மாதிரி வந்து ரோடு கிராஸ் பண்ணும். அதனால் அந்த இடத்தெல்லாம் அது போடுவாங்க. ஏன் அது போடுவாங்கன்னா சப்போஸ் அந்த இடத்துல டேமேஜ் ஆச்சுன்னா கூட அந்த கல் வரைக்கும் எடுத்துன்னு மாற்றிடுவாங்க. ஏதோ தார் ரோடுனா போட முடியுமா? அவனை விட்டு போகணுன்னா மிஷின் எடுத்துன்னு வரணும். அதனால் அது ஒரு ரீசனு. அதான் தார் ரோடு இருந்து அந்த இடத்துல தண்ணி வந்து புதுசாக தண்ணி வந்து அரிசி மோயிடுச்சுன்னா அந்த இடத்துலையும் அது மாதிரி தான் போடுவாங்க. வளைவில் முந்தாதீர். புரியல? ஆமாம் வேறு யார் பண்ணுவாங்க? காடு செமையாக இருக்குது. அப்பா சில்லுன்னு இருக்குது. கிளைமேட்டு வேறு மாதிரி நண்பர்களே. கிளைமேட்டு பயங்கரமாக இருக்கிறது நண்பர்களே. வனப்பகுதி உள்ள போன சுற்றுறது தெரியுதா?
இந்த இடத்துல நேற்று இறங்கி திரும்பி போகணுமே. இந்த 2 பேர் வழி கேட்டானுங்களே, ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் வந்துச்சா? இப்படி போகிற வழி இல்லைன்னு சொன்னானுங்களா, அந்த வழி தான். பூம்பாறைக்கு போகிற வழி சொன்னானுங்க பேர். தட் இஸ் பூம்பாறை வழி. இருக்கும் ராஜா, அதாவது இருக்கும். இப்போ நம்ம வண்டி சவுண்ட்லாம் அப்பப்போ கேட்டுனே இருக்குதுல்ல, அதனால் வராது. அதனால தான் எதுக்கு ஒரு 5 மணிக்கு மேலே 6 மணிக்கு மேலே அலோவ் பண்ண மாட்றாங்க. அதுக்கு மேலே வந்து மேக்ஸிமம் வண்டி இருக்காதுல்ல, வண்டி இன்ஜின் சவுண்டு ஹார்ன் சவுண்டு எதுவும் கேட்காது. அது பாட்டு நார்மலாக காட்டில் வளர்த்துற மாதிரி வரும். அந்த நேரத்தில் நீ மாட்டணும் ஒரே போட்டுரும். அதனால தான் அலோவ் பண்ண மாட்டாங்க. எல்லாம் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் தானே இதெல்லாம். அது கிளைமேட்டுப்பா. இப்போ நம்மளை பார்த்தோன்னா இங்கே இருக்கிறவங்களாம் கேட்பான், அந்த வெயிலெல்லாம் எப்படி இருக்கிறீங்கன்னு. அது மாதிரி தான் அவங்களுக்கு அந்த கிளைமேட்டு, நமக்கு அந்த கிளைமேட்டு. சரியா? இப்போ அண்டார்டிகாலாம் இருக்குது, அந்த பனிக்கரடிலாம் இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணுவான், அதெல்லாம் நம்ம ஊர் தூக்காதனோ செத்து போயிடும். அதெல்லாம் மைனஸ் டிகிரி கூட கிடையாது. மைனஸ்லேயே 200, 150, 100 அந்த மாதிரி இருக்கும். நேற்று நம்ம இருந்ததே வெறும் அதிகபட்சம் ஒரு 12 டிகிரி தான், ப்ளஸ்ஸில். நம்மளாம் மைனஸ் இல்லை 0 டிகிரி போனாலே தாங்க மாட்டோம் தெரியுமா. 10 துப்டி போட்டுன்னு சொட்டர் போட்டுன்னு சுற்றின்னு இருப்போம். ஏன்னா நம்ம பாடி வந்து அதுக்கு அடாப்ட் ஆகலை. அதாவது செட் ஆகும் எந்த ஒரு அட்மாஸ்பியரும். ஒரு மாதம் நீ இங்கே இருந்துன்னு வச்சுக்க, செட் ஆகிடும் உடம்பு. நம்ம உடம்பு அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். இப்போ எப்படி சொல்கிறதுனா, பச்சை வந்து எப்படி இடத்துக்கு ஏற்ற மாதிரி கலர் மாற்றுதா, அந்த மாதிரி இப்போ நம்ம உடம்பு வந்து வெயிலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அது செட் ஆகிடும்டா. அதான்டா சொல்கிறேண்ணா, ஒரு மாதம் நீ இங்கே இருந்தனா இந்த கிளைமேட் ஒன்று செட் ஆகிடும். நம்ம உடம்பு சும்மா கிடையாதுடா. அதே மாதிரி நான் அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பு மாற்றிடும். புரியுதா? இந்த இடத்துல இப்படி இருக்குதா, அது நம்ம இதுவெல்லாம் மாற்றணும். இப்போ மீன் எப்படி தண்ணியில் இருக்குதா, அது உடல் அமைப்பு அது மாதிரி. அந்த மாதிரி தான் நம்மளும். அதிகபட்சம் ஒரு மாதம் இருந்தோன்னா உடம்பு செட் ஆகிடும். ஆனால் திருப்பி நம்ம ஊருக்கு வந்தோன்னா திருப்பி நம்ம ஊரில் செட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அது மாதிரி ஒரு வாரம் அது மாதிரி ஆகும். நம்ம 100ல் போனால் அவனுங்க 80ல் வரானுங்க, நம்ம 40ல் போனால் அவனுங்க 20ல் தான் வரானுங்க. பைன் ஃபாரஸ்ட், நம்ம பைன் ஃபாரஸ்ட்டுக்கே போகல. பைன் ஃபாரஸ்ட்டுப்பா சோக்கு மரம்டா. விற்க மாட்டாங்களாவா? எல்லாம் ரிசர்வ் ஏரியா, எல்லாம் வெட்ட மாட்டாங்க. சவுக்கு மரம் எவ்வளோ பெருசாக இருக்குது பார். காஞ்சி போய் கிடையாதா? டேய் அது இது விட தோல் தாண்டா அப்படி இருக்கும். பின்னா வில்லேஜ் தானே அது. அது ஒரு கிராமம் தான்டா. எல்லாம் அங்கே தான் போகுதுங்க. போகிற வண்டி எல்லாம் அங்கே தான் போகுது. ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஐபி ஏற்றி விட்டாங்க. எல்லாம் வீடியோ ரீல்ஸில் எடுத்து போடுறது தான். அவங்க வாங்க அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் வேற மாதிரி இருக்கும். வை ஸோ சீரியஸ்? ஐ எம் நாட் சீரியஸ். நண்பர்களே இங்கே போடுங்க, எவ்வளோ பெரிய மரம். நான் கட்டி பிடிச்சா கூட அந்த மரம் எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் போல இருக்கு. இன்னும் 8 கிலோமீட்டர் இருக்குது நண்பர்களே. ஒரு சில இடத்துலலாம் இங்கெல்லாம் வண்டி நிறுத்தக்கூடாது அப்படின்னு போட்டிருப்பாங்க பாரு. அங்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் எதனா விலங்கு வர மாதிரி இருக்கும். யானை, புலி. புரியல? புலிலாம் இருக்குண்டா, ஆனால் இவ்வளோ ஓரம்லாம் இருக்காது. புலிலாம் வந்து எப்பவுமே ரோட் சைட்லாம் இருக்காது. அதெல்லாம் ஈவினிங் டைமில் தான் ஒன்றா வரும் வெளியெலாம். அதெல்லாம் வந்து டீப் ஃபாரஸ்ட் உள்ளே தான் இருக்கும். நான் தான் சொல்கிறேனேடா, வண்டி சவுண்ட்லாம் கேட்குதுல்ல, அதனால் இந்த பக்கம்லாம் வராதுங்க. கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குது, செம்ம ஜில்லுன்னு இருக்குது. ஓ இந்த வந்து பார்த்தியா தண்ணியா, அது கீழே போயிடும். என்னடா அதான் தண்ணி இப்போ மழை பெஞ்சுன்னா வரும் அந்த இடத்துலலாம். ஃபால்ஸ்னால் ஒன்றும் கிடையாதுடா.
மேடான பகுதியிலேருந்து மொத்த தண்ணி உருண்டு ஒரு பள்ளமான பகுதி நோக்கி வருதா, அது அப்படியே உருண்டு கீழே வருது. அதான் ஃபால்ஸு, வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு மங்கி தான்டா இது, தெத்தி விட்ருக்கலாம்டா. மங்கி ஆபத்தான நிலை என்பதால் அந்த இடத்துல இருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு பார்த்தோம். கலைக்காத நண்பர்களே, நாங்களாம் அதை கூட சண்டை போகிற அளவுக்கு என்கிட்ட தெம்பு இல்லை. நாங்கள் காலையில் சாப்பிடவே இல்லை இன்னும். ஓ மை காட், நல்லா ஒரே மேட்டு பகுதியாக இருக்கிறது. மங்கி காட்டிலலாம் ஒரு வித்தியாசமான குரங்குலாம் இருக்கும், நான் பார்க்கவே இல்லை. நம்ம ஊரில் இருக்க மாதிரி நார்மல் குரங்குலாம் இருக்குது. வித்தியாசமான குரங்குலாம் நான் எங்கே பார்த்துருக்கேன், வால்பாறையில் பார்த்துருக்கேன். சிங்கம் மூஞ்சி குரங்கு, சிங்கவாலா, ஒரு மாதிரி மூஞ்சிலாம் ஒரு மாதிரி இருக்கும் அந்த குரங்கு. நாங்கள் மட்டும் இந்த காட்டு பகுதிக்குள்ளே தனியாக போய்கிட்டு இருக்கோம். அடர்ந்த காட்டுக்குள்ளே. ஆலன் சரியாக தான் போய்கிட்டு இருக்கோமா கேப்டன்? வாவ், எவ்வளோ பெரிய அடர்ந்த காடு. சொல்ல தனியாக போய்க்கிறோம். திகிலாக இருக்கா, த்ரில்லிங்காக இருக்கா? அடர்ந்த காட்டுக்குள்ளே நாங்கள் தனியாக போய்கிட்டு இருக்கிறோன்றர்களே. யானை வந்ததுன்னா அப்படியே மண்ணில் முட்டி படுக்க வச்சுருவாங்களே, தட 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 தடான்னு. கர்ணம் தப்புனா மரணம் தாங்களாம். பள்ளத்தில் போய் விழ வேண்டியதுதான். சேஃப்டி கூட இல்லை சைடில், அப்படியே நேராக உருள வேண்டியது தான் கீழே. ஓய் இல்லை, இங்கே நிற்கலாமா? பிளி பிளினுங்கிறாங்க ஆளுங்க. ரோடு வேறு மாதிரி இருக்குது, வேறு லெவலு. செம்ம கிளைமேட் இங்கே போகிற வழி ஃபுல்லாகவே. நாங்கள் வந்த நேரம் அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது ரோடு. கிளைமேட்டு வேறு மாதிரி இருக்கிறது. இதுவாக சொல்லும் டீப் வேலி, கோ ஸ்லோ. டீப் வேலி, ஆழமான பள்ளம், பள்ளத்தாக்கு. வா நண்பர்களே, எங்கள் பாருங்கள் ரைட் சைடில் எப்படி இருக்குது ரோடு, பள்ளத்தாக்கு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்களா நண்பர்களே, வேறு மாதிரி இருக்குது. இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்குது. பழனிமலை முனைக்காட்சி. இங்கே பார்த்தியா, இங்கேருந்து பார்த்த பழனி தெரியும். இறங்க இறங்க விட்டு போங்க, என்ன கிடையாதுயா நண்பர்களே. பழனி வியூ பாயிண்ட்டு, பழனி மலையிலேருந்து வியூ பாயிண்ட்லேருந்து இப்போ நாங்கள் நேராக கிளம்பிட்டோம். இன்னும் பூம்பாறைக்கு 3.7 கிலோமீட்டர். நான் பிரேக் அடிக்கிறேன் நண்பர்களே. லைட்டாக வழி விட்டிங்கன்னா நான் அப்படியே இறங்கி அப்படியே அட்வென்ச்சர் வண்டி இறக்கி ஏற்றி போயிடுவேன். இப்போ நான் இறங்கி போய்டுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. தெரியலையா என்னடா பண்ணுறான் டேய்? அந்த காரால் தான் டிராஃபிக் போகுதுடா. எல்லாம் அந்த முருகர் கோயில் தானே போயிட்டு வராங்க. பழனி இல்லைடா, இங்கே கீழே ஒரு முருகர் கோயில் இருக்கான். நண்பர்களே, ரொம்ப டிராஃபிக் ஆகி போச்சு ஒரு காரணால. ஆடா பாய், அப்பயே கேட்டிருக்கலாம்ல. பரவாயில்ல, நம்மளும் வெளிநாடு தான்டா, நம்ம தமிழ்நாடு. டேய், நம்மளும் வெளிநாடு தான்டா, நம்ம தமிழ்நாடுடா. அதானே நம்ம தமிழ்நாடுடா. நம்ம தமிழ்நாடுடா, அவன் ஆந்திராடா, வேற நாடுடா. ஏய், இங்கே போடுறான் நம்ம ஆள் வேணா கவுக்கு போகிறான்டா. நண்பர்களே, டே அந்த கார் வர போடுறான், அவனால தானே டிராஃபிக்கு. அடே காரா சொல்ல உந்த இது எங்க ஐஸு இது அங்கே பேர் கண்ணாடிலாம் காலி. போ தலைவரா, கண்ணாடிலாம் காலி, அவள் தான் முடிஞ்சுது கதை. டே அவன் வேணுங்கன்னு கவுத்துட்டு போகிறான்டா. அவ்வளோ பெரிய பள்ளத்திலடா இறங்குவான் ஒன் சைடு. லூசு பையன் கெத்தா வாட்டி அப்புறம் கம்பர் கட்டி கருப்பா பூச்சி மாதிரி கவுத்துட்டு போகிறான்டா. சாக்லேட்டு கவர் ஏற்றி நேர்னேன். பூம்பாறை இன்னும் 5 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு நண்பர்களே.
கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் நாங்கள். பழனி மலை வியூ பாயிண்ட்டு. பழனி மலை மட்டும் தான் ஏதோ லைட்டாக தெரியுது, ஒரு கூம்பு மாதிரி. பழனிலேருந்து ஒரு லேக் ஒன்று தெரியும், அந்த லேக்லேருந்து பக்கத்து மலை தான் பழனி மலை. இதோ இருக்கிறது முருகர் கோவில். இது இங்கே ஒரு ஃபேமஸான முருகர் கோவில் இருந்தாலும் இப்போதைக்கு என்னால் இதுக்குள்ளே போக முடியாது. ஆமாம், இது இல்லை, அஷ்டலட்சுமி கோயில் போல் இருக்குது. எங்கடா வழி? அந்த பக்கம் தான் வழியே. 5 கிலோமீட்டர். எல்லாமே ரோடு சீனிக்காக வேறு மாதிரி இருக்குது, வேறு மாதிரி. ஜாலியா ஜிம்கானா செல்லமுத்தூர். நண்பர்களே பயிர் வச்சுருக்காங்க. என்ன பயிர் இது? பில் பயிரா? நவீன் ரிலாக்ஸ். இதெல்லாம் அப்படியே படிப்படியாக வந்து பயிர் வச்சுருப்பாங்க. மலைக்கு ஏற்ற வாட்டம் போல் ஒரு மாதிரி அப்படியே இருக்கும். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் எதில் டிராக்டரில் ஓட்டுவாங்கலாம். இதெல்லாம் எப்படி தண்ணி பாய விடுவாங்க? இதெல்லாம் வந்து தண்ணி தேங்குற பயிரெலாம் இருக்காது. அப்படியே என்னதுப்பா? ஐஸா? ஆ ஆ ஆமாம். ஆ ஆ தெரியும் தெரியும். நண்பர்களே இப்படி வேகமாக பிரேக் அடிக்காதீங்க, பின்னாடி வரவங்களாம் கஷ்டப்படுறோமா இல்லையா? அவ்வளோதான், அதான் கிட்டத்தட்ட இன்னும் 2 கிலோமீட்டர் தான். இங்கே தான் எதனா இருக்கும். இதாக பூம்பாறை வியூ பாயிண்ட்டு இதான் நினைக்கிறேன். இதே தான்டா. இங்கேருந்து நம்ம எங்கே போக போகிறோன்னே தெரியல நண்பர்களே. ரூம் எடுத்துருக்கோம், நேராக அங்கே தான் போனோம். ஸோ போலீஸ் ஏதாவது தவறு செய்தீர்கள் என்றால் மாட்டிக்கொள்வீர்கள், கவனமாக இருக்கவும். அதெல்லாம் அதை கீழே இருக்குது, அதான் பூம்பாறை. பூம்பாறை நண்பர்களே, பூம்பாறை வியூ பாயிண்ட் நண்பர்களே. அப்படியே விட்டோம்டா கீழே. நாங்கள் அப்படியே அட்வென்ச்சர் வண்டி கீழே இறக்கி இப்படியே போக போகிறோம் ஷார்ட்கட்டில் பூம்பாறைக்கு. அங்கே போகிறாடே அந்த கூண்டு ஸ்டைலில் அது இருந்து போடுறா. இறங்குடா, ஃபோட்டோ எடுக்க போகிறேன்டா தம்பி. இந்த ஃபோட்டோ எடு. அப்படியே பூம்பாறை கவர் பண்ணி ஒன்று எடு. இப்படி வெயிட்டில் எடு. அண்ணா தெரியலையா? ஏன் தெரில? தர்க்கேப்பா பூம்பாறை. இதுதான் நம்மளுக்கு பூம்பாறையில் எவ்வளோ பள்ளத்தாக்குக்கு நடுவில் ஒரு சின்ன கிராமம், அழகான கிராமம். எல்லாமே ஓட்டு வீடு தான், மாடி வீடெலாம் வந்து நிறைய இல்லை. வண்டியோட பின்னாடி போயிடுறா, இப்படி வயிற்றில் பின்னாடி போயிடு. ஆடுறவனுங்க டேய். நண்பர்களே என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இங்கெல்லாம் டவர் கிடைக்குமா என்று சந்தேகமாக உள்ளது நண்பர்களே. வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்புறோம், நேராக இப்போ ரூமுக்கு தான் போகிறோம். ரூம் போகிறோம். ரூம் மன்னவனூர் பூம்பாறை சுற்றுலா முருகன் கோவில் 2 கிலோமீட்டர். ஓ, முருகர் கோவில் கீழே தான் இருக்குது போல இருக்குது. இந்த பூம்பாறைக்குள்ளே இறங்குறோம் நாங்கள். ஆமாம் ஆமாம் நண்பர்களே, இது வந்து பூம்பாறை வில்லேஜுக்கு போகிற ரூட்டு. இது ஒரு அமைதியான கிராமத்தை ட்ரெண்டாக்கி விட்டு அவர்களுடைய அமைதியை கெடுக்கிறார்கள். அதில் நானும் சேர்ந்தேன். பாவம் பஸ்ஸுக்காரால் அப்புறம் நிறுத்திட்டாருன்னா என் மேலே ஏற்ற முடியாது. அதனால தான் அவ்வளோ ஆரவாரமாக போகிறாரு. பாருங்கள், ஒரு ஹோட்டல் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது. வண்டி கிளச்சு பிளேட்டு பாரு, ஒரே ஸ்மெல்லு, பேடு ஸ்மெல்லு. காரோடைய கிளச் பிளேட். சிக்கா மோல். இங்கே பாருங்க ஒரு கோவில். எதுப்பா? ஆமாம் தம்பி, அதான் தம்பி. இப்போ அங்கே தான் போகிறோம். நம்ம பார்த்த வருமா அங்கிட்டு தான். நண்பர்களே, தண்ணி பாயிற மாதிரி செடியெலாம் போட மாட்டாங்க.
மக்காச்சோளம் அப்படி இப்படி எதனா போடுவாங்க. அங்கே பார்த்தியா இவங்க பயிரெலாம், இந்த பயிரெலாம் பாரு, இதெல்லாம் கையிலே தான், கையில் எல்லாம் மாட்டு வண்டியில் தான் விழுவாங்க போல, எல்லாம் கையிலே வெட்டிப்பாங்களா. 108 அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பாருங்க. கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டல், குட்டி ஹாஸ்பிட்டல். அதை பார்த்தீங்களா, முக்கோணம் ஸ்டே. என்னடா முக்கோணம் ஸ்டே எல்லாம் ஊர் உள்ளே இருக்குது. நண்பர்களே, என்ன இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குதுங்க. வண்டி ஆன் பண்ணாமே உருட்டிலே போய்கிட்டு இருக்கு நண்பர்களே. இங்கே வந்து கோயில் ஏதோ திருவிழா போல இருக்குது. நாங்கள் வந்து திருவிழாவை சிறப்பாக செம்மையாக செய்ய போகிறோம். நாங்கள் வந்து இந்த ஊர் கோயில் திருவிழாலாம் எப்படி இருக்குது நாங்கள் பார்க்க போகிறோம். யாருக்கா? அப்புக்கா? 7ஆவதா? 7ஆவது அதிசயம். நண்பர்களே, அந்த மாதிரி தப்புலாம் செய்கிறாருங்க, அப்புறம் மாட்டிக்குவீங்க. கேவி வனம் பவனம் 2007 கட்டின வீடு பாருங்கள். லேயர் 1 லேயர் 2 அது மாதிரி ஹைட்டாக இருக்குது வீடெலாம். ஏறி போகலாமா? ஆமாம், இவங்களாம் எங்கே தான் போகிறாங்க? எங்கடா போகிறீங்க நீங்களாம்? ஏறி போகலாமாடா? வண்டி எதுவும் வருதானான்னு தெரில. வா போய் பார்ப்போம். ஜண்டனக்கு திருவிழாடா. வேறு மாதிரி பண்ணுறாங்க திருவிழாலாம் இங்கே. நண்பர்களே, லோக்கல் திருவிழா பார்க்குறீங்களா? தாராளமாக செல்லலாம், வாருங்கள். லோக்கல்ஸ் நண்பர்களே, இங்கே பாருங்கள் திருவிழா, லோக்கல் திருவிழா. நல்லா அடிங்க, நல்லா அடிங்க. வேறு மாதிரி வைப்போட இருக்கிறாங்க. திருவிழா வைப்பு. எங்கே திருவிழா தான் தெரில. பூம்பாறையில் திருவிழாவா? டேய், இவங்களாம் கோயிலுக்கு வந்துக்கிறாங்கடா. சொல்ல, இது கோயில். டேய், இது கோயில், முருகர் கோயில். தெரியலையா? அவனுக்கு ஃபோன் பண்ணியா சொல்லு. நண்பர்களே, இப்போ மேலே இருக்குது நம்ம ரூமு. அடிங்க அடிங்க, ஒரு தட்டு 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 தட்டு. இல்லை, இறங்க ஒரு குத்து போட்டு வரையா பாரு. அவர்கள் காலையில் இருந்து சாப்பிடாது, உடம்பு ஒரே டயர்டாக உள்ளது. உள்ளே போடா. அவனு எங்கடா அங்கே போகிறானுங்க? நண்பர்களே, முக்கோணத்து உள்ளே போகிறோம் நாங்கள். ஆடி கார், நீங்கள் போயிடுங்க. 5656 முன்னாடி போங்க. ஸ்டாண்டெல்லாம் தெரியுது. இரு பேசிட்டு வரலாம். நண்பர்களே, முக்கோணம் ஸ்டே. அதான் அருமையான தண்ணி குடி. என்னடா அதில் பாத்ரூம் இருக்குது? இல்லை போகுதா? அதில் பாத்ரூம் இருக்குதா? ஓகே ஓகே. மேலையா? சரி ஓகே. சரி, அங்கே தான் போதும். ஓகே ஓகேண்ணா. சரி, அங்கேயே எடுத்துக்கலாம். அங்கே தான் அவுட்டரில் இருக்குது. நண்பர்களே, இந்த முக்கோணத்தில் தான் நாங்கள் தங்க போகிறோம். நண்பர்களே, 你 நான் போகிறேன் இரு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 1
ரெக்கார்டிங்கில் இருக்குது இருறா. லைட் எரியுதா? மினிக்குன்னு நண்பர்களே, இதுதான் நம்ம ரூமு. நண்பர்களே, ஐயா, இதுதான் வந்து எங்கள் ரூமு. அருமையாக உள்ளது. பாத்ரூம் இருக்குது. அருமையாக உள்ளது. மேலே போய் என்ன பண்ண போகிறீங்க நண்பர்களே? இங்கே பாருங்க, வேற மாதிரி இருக்கு. இது எடுத்துக்கிறோம் நண்பர்களே. இது அருமையாக உள்ளது. ஹாய், என்ன பண்ணுறா குட்டி பையா? என்னடா பண்ணுறா? என்னடா செடி இது? அடே, என்ன பண்ணுறா? ஹிந்தி மாலுமா? என்னடா பண்ணுறா? மண்ணு தோன்றியா? பயிர் வைக்கலையா? பாய் பாய். இல்லை, நாங்கள் இங்கே தான் தங்க போகிறோம். இங்கே தான் இருப்போம். என்னப்பா தம்பி? நண்பர்களே, பேகா ஏன்னு வந்துடலாமா? இந்தா ஸ்பீக்கரா ஃபோன்லேயே வச்சுக்க வேண்டியது தான். நண்பர்களே, ஒரு முக்கோண வீட்டில் நாங்கள் தங்கிட்டோம். இது முக்கோணம் எடுத்த சுற்றி நான் வீடியோ எடுத்து போகிறேன். இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறது? கூக்கல் போயிட்டு வருவோமா? மணவனூர் போயிட்டு அங்கேருந்து தான் கூக்கல். மணவனூர் ஜிப்லைன் போகிறோமா? தெரியாது, அது பார்க்கு. அதான் பார்க்கில் தாண்டா இருக்குது. அது இருந்தாடா போகிறதா இருந்தால் போகலாம். போய் பார்க்கு சுற்றி பார்த்துட்டு வர வேண்டியதான். டேய், ஜிப்லைன் போனோம். இந்தா உள்ள எதுக்கு வெளியே வைக்கிறா? க்ளீன் பண்ணோமா? சரி, ஓகே. அதனால தான் எல்லாத்தையும் வெளில வைக்கிறோம். சரி, அப்போ என்ன பண்ணுறா? ஓ, பேக்கில் தாங்குது எல்லாமே. இங்கே இருக்கிறியா? ஹாய், உன் பேர் என்னடா? சக்தி தரேன். வரேன், ஹெல்மெட் கேட்டு வரேன். ரூம் எடுத்தாச்சு. இரும்பு ஸ்டே, முக்கோண ஸ்டேயில் தங்கியிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடு. சொல்லு. ஏய், கம் ஆன்.